நீங்க பேசுறது அப்புறமா சகோதரத்துவம், இஸ்லாமியத்துவம், அது இது எல்லாம் பேசுறீங்க, ரைட்டு. ஆனா எனக்கு எதிரான ஒரு விஷயமா மாறுது இல்ல. என்ன காத்துக்கணும் இல்ல. தீ பிடிச்சா பக்கத்து வீடு தான் எரியும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனே தீ வச்சா சும்மா இருப்போமா? அதுதான் குறிப்பா இதுல நான் மிக முக்கியமாக சொல்ல விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய எண்ணெய் கிணறு தாக்கிட்டாங்க. மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு கிணறு. அது நம்ம ஊர் கிணறு மாதிரிலாம் கிடையாது. அதை வச்சாச்சு. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயோட விலை தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அடிதடி பெட்ரோல் பங்குல, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 2 லிட்டர் தான் கொடுப்பேன், 3 லிட்டர் தான் கொடுப்பேன், அப்புறம் 1/2 லிட்டர் தான் கொடுப்பேன்ற அளவுக்கு ஆகிட போது. அந்த பாதிப்பு இங்கேயும் வருமா தெரியல. நம்ம ரஷ்யாவிட்ட இருந்தெல்லாம் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. ஆனாலும் தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். சரி, ஓகே. குவைத் அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறார் என்ன விஷயம்னா, இங்கே கிட்டத்தட்ட 4 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க, 1 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க. பெரிய அளவில் நீங்கள் சொல்கிற மாதிரி குண்டு சத்தம், வெடி சத்தம் இங்கே விழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கேட்குது, சத்தம் கேட்குது. இந்த ட்ரோன்களை அனுப்புகிறாங்க. எங்கள் நாட்டு அது எதிர் இது அனுப்பிச்சு ட்ரோன் அனுப்பிச்சு அதை காலி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் மீறி கவர்மெண்ட்டு பல நிறுவனங்களுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. தேவையில்லாமல் யாரும் வெளியே வராதிங்கிட்டாங்க. உங்கள் பக்கத்தில் ஏதாவது தீப்பிடிக்கிற விஷயமோ ஏதாவது சத்தமோ எவியோ கேட்டால் உடனடியாக நீங்கள் போலீஸ்க்கு தகவல் சொல்லுங்கள், இராணுவத்துக்கு தகவல் சொல்லுங்கன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களை போய் வாங்கி குவிக்காதீங்க. கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக என்னென்ன பொருள் கிடைக்குமோ போய் அங்கே உங்களுக்கு காய்கறி மற்ற பொருட்கள், பால்லாம் பெரிய டிமாண்ட் இல்லை. பாலைவன நாடுகள் தானே. என்ன கிடைச்ச ரைட்டு, தண்ணி கிடைக்கணுமே.